ஹாய் மக்களே! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, நான் கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போறேன். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கிட்டு, அதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு, அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதந்து வரணும். பொன்னிறமா வதந்து வரணும்னா, அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கூடயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, கருவாட்டு குழம்புக்கு மொச்சக்கொட்டை போட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஏதோ எனக்கு சமைக்க தெரிஞ்சதை நான் சமைச்சு வீடியோவா போடுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன். புளி கரைச்சி ஊற்றினது நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. அப்புறம் கருவாடு கொதிச்சு வந்தது, கருவாடு தூக்கி போட்டேன், குழம்புலேயே போட்டேன். அந்த கருவாடு வாசனத்துக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளியே வந்துட்டாங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்க, வீடியோவே நான் போட்டிருக்கேன். கருவாட்டு குழம்பு வாசத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க பாருங்க. எப்படி பார்க்குறாங்க பாருங்க. வீட்டுள்ள வரலாமா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. கொஞ்சம் விட்டா சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க கருவாட்டு குழம்ப. அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டு உள்ள ஓடியாந்தாங்க. அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கருவாட்டு குழம்பு முட்டை காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.